வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைத்தலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சிறந்தவளே, பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சிறந்தவளே, இருள் சிவந்து விடியல் வர ஏங்கி தவிப்பவளே, மறு சுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோறாமல் கன்னி நிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில் மேனி சலிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் நமக்கெல்லாம் தாயாகி வந்த அன்னை தமிழை கவிச்சுடர் வரிகளால் வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும். வேலூர் கம்பன் கழகம் பெருமையோடு நடத்துகிற உலக தாய்மொழி நாள் விழாவில் பேசுவதற்கு சிறப்புரை என்று என் பெயர் மட்டும்தான் அழைப்பதில் அச்சிடப்பட்டிருந்தது. ஆனால் மேடைக்கு வந்த பிறகுதான் தெரிந்தது, பேசிய அத்தனை பேருமே சிறப்புரை தான் ஆற்றியிருக்கிறார்கள். எனக்கு பயமே வந்துருச்சு. நான் திரும்பவும் விஜய் தொலைக்காட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு போட்டியில் எதுவும் இருக்கிறேன்னா, நான் பேசுகிற அத்தனை பேரும் எனக்கு போட்டியாளர்கள் போலவே பேசுகிறாங்களே அப்படின்னு ஒரு நிமிடம் பயமே வந்துருச்சு. நான் பேசிய அத்தனை பேரினுடைய நோக்கமும் ஒன்றாக இருக்கிறது, அது வென்றாக வேண்டும் என்பதற்காக ஒரு அரங்கு நிறைந்த கையொலி. இந்த அற்புதமான நிகழ்வை கருத்தாக்கி இன்றைக்கு அது உருத்தான நிகழ்வாக நடைபெறுவதற்கு முத்தாய்ப்பான முதல் காரணமாக இருக்கிற வேலூர் கம்பன் கழகத்தினுடைய தலைவர் மாண்பமை வேந்தர் ஐயா அவர்களுடைய தவ புதல்வன் அன்பு அண்ணன் ஜி.வி. செல்வம் அவர்களுக்கு என் பணிவான நன்றி. கம்பன் கழகத்தினுடைய துணைத் தலைவர், செயலர், இணை செயலர், பொருளாளர், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் என அத்தனை பேருக்கும் என் பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி, இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் நான் இல்லைங்க. நான் பேசின பிறகு மேடை ஏறி பரிசு வாங்குவதற்காக காத்திருக்கிற மாணவ தம்பி தங்கைகள் தான் இந்த விழாவினுடைய கதாநாயகர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும், உங்களை அழைத்து வந்திருக்கிற பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சீக்கிரமாக பேசி முடிச்சிடுறேன். இதுக்கு தான் கைதட்டணும், உங்களுக்காக இல்லை, அதுக்கு எங்கள் மாணவர்கள் ஒத்துக்கணும். ரொம்ப அழகாக 40 பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்கள் 1200 பேர் இந்த பேச்சு போட்டியில் பங்கேற்று பேசியிருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப இன்றைக்கும் தமிழ் பேசுவதற்கு ஆள் இல்லை என்று யாராவது சொன்னால் வேலூருக்கு அழைத்து வந்து கம்பன் கழகம் நடத்தி இருக்கிற இந்த பேச்சு போட்டியை காட்டி 1200 மாணவ தம்பி தங்கைகள் தயாராக இருக்கிறார்கள் என்று அரைக்குவலிட்டு சொல்லுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா நான் சொல்லணும்னு நினச்சேன், ஏன்னா நான் கம்பன் கழகம் வித்திட்ட பகுதியிலிருந்து வந்திருக்கேன். உலகத்தின் முதல் கம்பன் கழகம் தோன்றிய காரைக்குடியிலிருந்து வந்திருக்கேன். சட்டை இல்லாத அப்பர் சா கணேசனாரால் தோற்றுவிக்கப்பட்ட கம்பன் கழகம் இன்றைக்கு காரைக்குடியில் உடைந்து 2 துண்டாக இருக்கிறது. அது வேதனைக்குரியது. ஆனாலும் கூட அந்த கம்பன் கழகங்கள் எல்லாம் செய்ய முடியாத ஒன்றை வேலூர் கம்பன் கழகம் செய்து காட்டியிருக்கிறது என்றால் உலக கம்பன் கழகங்கள் வேலூரில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா உலக தாய்மொழி நாள் இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்ததுனாலேயோ என்னவோ தமிழர்கள் அதை மறந்தே போயிட்டோம். ஏன்னா நீங்கள் எல்லா மாதங்களையும் கவனிங்களேன், 30 நாட்கள் 31 நாட்கள் இருக்கும். பிப்ரவரி மட்டும் கொஞ்சம் குறை மாதம்தான், அதுக்கு 28 இல்லைன்னா 29 நாட்கள் தான். இந்த குறை மாதத்தில் வந்ததாலே என்னவோ இந்த தாய்மொழி நாளை நாம் இவ்வளவு நாட்கள் மறந்திருந்தோம். ஆனால் வேலூர் கம்பன் கழகம் 2 ஆண்டுகளாக நமக்கு குறை மாதம் அல்ல, இது நிறைவான மாதம் என்பதை நினைவூட்டுகிற அற்புதமான விழாவை நடத்துகிறது. எனக்கு முன்னால் தலைமை உரையாற்றிய அன்பு அண்ணன் ஜி.வி. செல்வம் அவர்கள் சொன்னார்கள், உலக நாடுகளிலெல்லாம் தமிழ் இருக்கிறது, உண்மைதான். ஆனால் தமிழ்நாட்டில்தான் தமிழ் இல்லை. அது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் தமிழ் தெருக்களில் தமிழ்தான் இல்லை என்கிற பாவேந்தனின் வேதனை இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய மாவட்ட தலைவரும் மேடையில் இருக்கிறார். இன்றைக்கு வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் தொடங்கி நம் வீடு
விசேஷங்களுக்கு, சுப நிகழ்ச்சிகளுக்கு நாம் அச்சிடுகிற பத்திரிகைகள் வரைக்கும் இன்றைக்கு தமிழ் இல்லாமல் போயிருக்கிறது என்கிற சூழல் தாங்க இன்றைக்கு இது மாதிரியான விழாக்கள் நடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு முத்தாய்ப்பான காரணமாக இருக்கு. ஏன்னா உலக தாய்மொழி நாள் என்கிற ஒன்றை நாம் நடத்துறதுனால தான் இன்றைக்கு இந்த அத்தனை பிள்ளைகளும் வந்து இந்த மேடையில் நின்று தாய்மொழியினுடைய மகத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதுவும் உலக தாய்மொழி நாள் ஏன் கொண்டாடப்பட்டது, அதற்காக உயிர் நீத்தவர்களின் வரலாறுகளை எல்லாம் இந்த பிள்ளைகள் படிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்காங்கல்ல, அதுக்காகவே ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு வேலூர் கம்பன் கழகத்தார். ஏதோ ராகவேந்திரன் ஆகி என்னை பேச அழைத்திருக்கிறார்கள்ங்கிறதுக்காக நான் இவ்வளவு தூரம் கம்பன் கழகத்தை, வேலூர் கம்பன் கழகத்தை பற்றி சொல்லலைங்க. நானும் தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ கம்பன் கழகத்தின் நிகழ்ச்சிகளை நேரிலும் காணொளி வாயிலாகவும் அழைப்பிதழ் வாயிலாகவும் பார்த்து கொண்டிருக்கிறேன். எந்த கம்பன் கழகமும் செய்யாத வேலையை வேலூர் கம்பன் கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் அற்புதமான தலைவர், துணைத் தலைவர், செயலர், இணைச் செயலர், செயற்குழு உறுப்பினர்கள் தான். இப்போ இவங்க அத்தனை பேருக்கும் பெருந்திரளாக குழுமி இருக்கிற வேலூர் நகரை சார்ந்த தமிழ் ஆர்வலர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என் பணிவான வணக்கத்தை சொல்லி, மகாகவி பாரதி தான் அந்த முறுக்கு மீசை கவி, குழந்தைகளின் ஆசை கவிதான் உறக்கச் சொன்னான், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று சொன்னான். யாம் கற்ற மொழிகளிலே என்று பாரதி சொல்லலங்க, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாரதி ஏன் சொன்னா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கற்றல் வேறு, அறிவு வேறு. அதுதான் நம்முடைய தலைவர் கோடிட்டு காட்டினார். இன்றைக்கு நாம் எல்லோரும் கல்வி நிலையங்களுக்கு போகிறோம், பள்ளிக்கூடங்களுக்கு போகிறோம், பாடப்புத்தகங்களில் இருக்கிற பாடங்களை படிச்சுட்டு வரோம். ஆனால் தினம் தினம் நம்மை இயக்குகிற, நம் தலை மேல் வருகிற திட்டங்களுக்கு என்ன விலாசம் என்று சொல்லுகிற செய்தித்தாளை கூட இன்றைக்கு நாம் படிக்காமல் போயிருக்கிறோம்னா இன்றைக்கு கல்வியின் நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். கற்றல் வேறு, அறிவு வேறு. அதனால தாங்க பாரதி யாம் கற்ற மொழிகளிலேன்னு சொல்லலை, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னார். ஏன்னா பாரதி வெறுமன தமிழை மட்டும் படித்துவிட்டு தமிழ் வாழ்க என்று சொல்லுகிற சாதாரண மனிதன் அல்ல. பாரதிக்கு 8 மொழிகள் தெரியும். அந்த 8 மொழிகளிலும் கவி புனைகிற ஆற்றல் பாரதிக்கு உண்டு. அத்தனை மொழிகளையும் கற்று தேர்ந்த அந்த பாரதி சொன்னான், 8 மொழிகளையும் ருசித்து பார்த்து விட்டேன். நான் ருசித்த மொழிகளிலேயே சுவையான மொழி ஒன்று உண்டென்றால் அது தாய் தமிழை தவிர வேறு மொழி இல்லை என்று சொன்னார். அதனால்தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னார். அவன் எந்த தமிழை சொன்னான்? பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏற்றிலே தவழ்ந்த பேதையாம் கற்றோர் நெஞ்சிலே நினைவிலே நடந்தேறுகிற அந்த தமிழை சொன்னான். என்று முழ தென் தமிழால் இசைந்து இயம்பினான் என்று கம்பன் பாடினானே அந்த தமிழை சொன்னான். கதிர் வெடித்து புலம்பு விட கடல் கொதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் தரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளை என்று கவியரசர் கண்ணதாசன் புகழ்ந்தாரே அந்த தமிழை சொன்னார். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் புலவர்க்கு புகழ்மிக்க வேல் என்று பாவேந்தன் பாரதிதாசன் புகழ்ந்து பாடினானே அந்த தமிழை சொன்னார். கன்னடமும் கடிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தே உதித்து எழுந்து பலவாகிடினும் ஆரியம்போல் வழக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று மனோன்மணியம் சுந்தரனார் புகழ்ந்து பாடினாரே அந்த தமிழை சொன்னார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் சம்பந்தன் என்று ஞான சம்பந்தர் புகழ்ந்தாரே அந்த தெய்வ தமிழை தான் பாரதி சொன்னான், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று. வரவேற்புரையாற்றிய எங்கள் பகுதியின் சொந்தக்காரர் அன்பு ஐயா சோலைநாதன் அவர்கள் கேட்டார், தமிழ் எப்போது தோன்றியது? நாம் எல்லோரும் மௌனமாக இருந்தோம். புவனகிரி தந்த ராகவேந்திரரை பற்றி புத்தகம் எழுதிய கவிஞர் சொன்னார், திங்களோடும் செடும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் என்று சொன்னார். ஆனால் தமிழ் எப்போது பிறந்தது என்ற கேள்விக்கு தமிழ் புலவர்களே பதில் சொன்னார்கள்.
பூ எப்போது மலரும் என்ற நேரத்தை வண்டறியும். பூ மலரும் நேரத்தை வண்டறியும், பொழுது புலரும் நேரத்தை புல் அறியும், சேய் பிறந்த நேரத்தை தாய் அறிவாள், செந்தமிழே உன் பிறப்பை யார் அறிவார் என்று எழுதியிருக்கிறார்கள். தமிழின் பிறப்பை அறிந்தவர் யாரும் இலர் என்பதை தமிழ் புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். இங்கே பேசுகிற போது சொன்னாங்க, ஒரு நாளைக்கு ஒரு மொழி காணாமல் போகிறது என்று. இன்றைக்கு தமிழோடு போட்டி போடுகிற மொழிகளின் நிலைமை என்ன என்று நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் தமிழ் எவ்வளவு தூரம் உயர்ந்து நிற்கிறது என்கிற உண்மை நமக்கு புரியும். நாடக உலகத்திற்கே தந்தை என்று போற்றப்படுகிற ஷேக்ஸ்பியரை தந்த அகிலம் போற்றுகிற ஆங்கிலேயம் எழுத்து வடிவம் பெற்றது 7வது நூற்றாண்டில்தான். இன்றைக்கு தொழில்நுட்ப மொழியாக கொண்டாடுகிற ஜெர்மானிய மொழி அதன் எழுத்து வடிவத்தை உருமாற்றி கொண்டது 8வது நூற்றாண்டில். புரட்சிக்கு சூழ்கொள்ள வைத்த வால்டேரையும் ரூசோவையும் விக்டர் ஹியூகோவையும் மாண்டெஸ்க்யூவையும் தந்த பிரெஞ்சு மொழி அதன் எழுத்து வடிவத்தை சீர்படுத்தி கொண்டது 9வது நூற்றாண்டில். காந்திக்கே அகிம்சையை சொல்லிக் கொடுத்த அந்த லியோ டால்ஸ்டாயை, மார்க்சிம் கார்கியை உலகத்திற்கு தந்த பண்பாட்டு மொழி என்று கொண்டாடப்படுகிற ரஷ்ய மொழி அதன் எழுத்து வடிவத்தை சீர்படுத்தி கொண்டு நிலைப்படுத்தி உருவாக்கி கொண்டு திடமாக காட்சி தந்தது 10வது நூற்றாண்டில் தான். 400 ஆண்டுகளிலேயே நாகரிகத்தை உலகத்திற்கு சொன்ன மொழி என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிற சுமேரிய மொழி இன்றைக்கு வழக்கத்தில் இல்லை. ஜெகம் அஞ்சாத மாவீரனாய் போரிட்டானே அந்த ஜூலியஸ் சீசர், அவன் பேசிய மொழி இன்றைக்கு உலகத்தில் வெறுமன தன்னுடைய பேச்சு வழக்கில் மட்டுமே சுருங்கி கிடக்கிறது. தன் உடல் முழுவதும் காயங்கள் இருந்த போதும், முள் கிரீடங்களால் தலையை அலங்கரித்த போதும், 2 கைகளில் ஆணி அடித்த போதும், தசை புண்டு தவிப்பெய்தி தன் உடல் முழுவதும் வலி ஏறிய போதும் கூட தாம் செய்கிற பாவம் இன்னது என்று அறிகிறார் இவர். தயை கூர்ந்து எந்தாய் இவர்களை மன்னித்தருளும் என்று சொன்னாரே கர்த்தர் இயேசுபிரான். அவர் பேசிய ஹீப்ரு மொழி இன்றைக்கு வழக்கத்தில் இல்லை தோழர்களே. ஆனால் இன்றைக்கும் கூட எத்தனையோ பண்பாட்டு நசுக்கல்களுக்கு பிறகும், பண்பாட்டு படையெடுப்புகளுக்கு பிறகும், எத்தனையோ மொழி திணிப்புகளுக்கு பிறகும் கூட சீரிழமை குன்றாது திறம் வியந்து செயல் மறந்து நிற்கிற காலத்தால் தோன்றிய மூத்த மொழியாய் நம் தமிழ் மொழி கம்பீரமாக நிற்கிறது என்றால் நம் தமிழ் மொழிதான் உலகத்திலேயே சிறந்த மொழி. மறுப்பதற்கு யாராவது இருந்தால் அடுத்த கம்பன் கழக மேடையில் சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன். சமீபத்தில் 10 நாட்களுக்கு முன்னால் சென்னையில் நடைபெற்ற ஒரு கல்வெட்டியல் ஆராய்ச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு வரலாற்று பேராசிரியர் பேசுகிற போது பதிவு செய்கிறார், எகிப்தில் ஆழ்குழியில் இருக்கிற பிரமிடுகளுக்கு இடையே இருக்கிற கல்வெட்டுகளில் ஆங்காங்கே தமிழ் எழுத்துக்கள் கிடைத்திருக்கிறது. ஆய்வு செய்து இன்றைக்கு ஆய்வாளர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 8 இடங்களில் தமிழ் மொழி எழுதப்பட்டிருக்கிறது. சிகை கொற்றன் என்கிற வார்த்தை கண்டறியப்பட்டிருக்கிறது என்றால் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் தமிழ் மொழி கடல் கடந்து போயிருக்கிறது என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டான் என்கிற தகவல்களை எல்லாம் நாம் வரலாற்றில் படிக்கிற போது கிடைத்திருக்கிற கல்வெட்டுக்கள் சொற்பம்தான். உலகத்திலேயே ஒரு மொழி தாய் மொழி என்று தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான அத்தனை தகுதியும் இருக்கிற ஒரே மொழி நம்முடைய தாய் தமிழை தவிர வேறு எந்த மொழியும். அதனால்தான் முறுக்கு மீசை கவிஞன் பாரதி ரொம்ப திமிரோடும் தைரியத்தோடும் சொன்னான், சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா தமிழர்களே? எந்த மதத்தை பின்பற்றுகிறவராக இருந்தாலும் நிறைவில் தான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும், கைலாயம் போக வேண்டும், நிம்மதியான ஒரு வானுலக வாழ்க்கையை நான் அடைய வேண்டும் என்று தானே விரும்புகிறீர்கள்? சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா தமிழர்களே என்று பாரதி தமிழர்களை பார்த்து கேள்வி கேட்டுவிட்டு ஒரு பதில் சொன்னான். இந்த கேள்வியை நம்மிடத்தில் ஞானசம்பந்தர் கேட்டிருந்தால் ஆண்டவனை அழுது அழுது தொழுங்கள் என்று சொல்லியிருப்பார். தினமும் கோவிலுக்கு சென்று ஆண்டவனை வழிபடுங்கள் என்று வழிகாட்டி இருப்பார்கள் நாயன்மார்களும் ஆழ்வார்களும். ஆனால் பாரதி என்ன தெரியுமா சொன்னான்? சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
வான் புகழ் கொண்ட ஒரு மொழி இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ் மொழிதான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி பதிவு செய்தான். சொர்க்கத்தின் வாசலில் போய் நின்று யாராவது உங்களை தடுத்தால், சொர்க்கத்தின் வாசலில் யாராவது உங்களை தடுத்தால், நான் வள்ளுவத்தை உலகத்திற்கே தந்த திருவள்ளுவன் பிறந்த தாய் தமிழை பேசுகிற தமிழன் வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். சொர்க்கத்தில் உங்களுக்கு இடம் உண்டு என்று மகாகவி பாரதி பதிவு செய்திருக்கிறான் என்றால், உலகத்திலேயே ஆழமான சுரங்கம் அமைக்கப்பட்டு குண்டு துளைக்காத, ரசாயனங்களால் துளைத்துவிட முடியாத ஒரு அற்புதமான சுரங்கத்தை அமைத்து பாதுகாப்பான பொருட்களை வைக்க வேண்டும் என்று ஒரு நாட்டு அறிஞர்கள் முயற்சி செய்தார்கள். பொன்னையோ பொருளையோ வைடூரியத்தையோ வைரத்தையோ மாணிக்கத்தையோ வைக்கவில்லை, புத்தகங்களை வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அவர்கள் வைத்த புத்தகத்தில் 2வது இடத்தில் தேர்வு செய்யப்பட்ட புத்தகம் நம் தாய் தமிழால் உலகத்திற்கே வழிகாட்டிய வள்ளுவமாய் அது உயர்ந்து நிற்கிறது என்றால், உலக நாடுகளுக்கே அறம் சொல்லிக் கொடுக்கிற மொழி நம்முடைய தமிழ் மொழி. இப்படித்தான் ஒரு ஊரில் போய் நானும் ஐயா சொல்கிற மாதிரி செல்வத்துள் செல்வம்னு திருக்குறள் சொன்னேன். திடீர்னு ஒரு அம்மா எந்திரிச்சு திருப்பதி செல்வமானுச்சு. இன்றைக்கு தமிழர்கள் திருக்குறளை எப்படி நேசித்திருக்கிறார்கள் அதையும் தாண்டி சொன்னேன். திருக்குறளை படித்தால் காணாததை எல்லாம் காணலாம்னு சொன்னேன். திடீர்னு ஒரு பாட்டி எந்திரிச்சு எங்கள் வீட்டு அண்டாவை காணாம கண்டுபிடிக்கலாமான்னாங்க. அதையும் தாண்டி இன்றைக்கு தமிழ் விதைக்கிற பணியை இன்றைக்கு வேலூர் கம்பன் கழகம் மாதிரியான அமைப்புகள் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறது. The new destination for CBSE education in the heart of Vellore. Spring Days Garden CBSE School, run by Spring Day School Management, Irevankadu. The long-awaited dream of a quality co-educational CBSE school in Vellore is now a reality at Spring Days Garden CBSE School, formerly Lakshmi Garden Metric School. Admissions open from pre-KG to grade 8 for the academic year 2026-2027. Limited seats available. Apply in person. Anna Salai, Vellore. For admissions, call 99522 76784 88702 64851. Sani sagari maga pari sani sagari maga pari sani re sa sani sa da pa ma sa sani sa pa maga sa sani sa da pa ma sa sani sa pa maga sa sani sa magari re sari ni pa sani da pa magari sani sagari maga pari sani sagari maga pari sani re sani sagari maga pari sani sagari maga pari sani re sani sa pa maga. டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள், 24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7200853009 மற்றும் 8925064564. லாஸ்ட் ஒன் அட போங்க. மேம் டேப்லெட் எடுக்க பெஸ்ட் ட்ரிங்க் ரேட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாமே. வாட்டர் 515 மில்க் 315. சில மெடிசின்ஸ்க்கு ஓகே, ஆனா கால்சியம் இருக்கிறதுனால கம்மியா அப்சார்ப்ஷன் இருக்கும். பியூர் காஃபி 215. கஃபைன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால டேப்லெட்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃப்ரூட் ஜூஸ் 215 டேப்லெட்டோட ரியாக்ஷனே சேஞ்ச் பண்ணிடும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் 1 out of 5 பிக் நோ ஆப்ஷன்ல கூட இருக்க கூடாது. லாஸ்ட் ஒன் ஆல்கஹால். அட போங்க. சுகி ஃபார்மசி, உங்கள் நலனுக்கான பார்ட்னர். சந்தோஷ கதை சொல்லும் சேலைகள், காலத்தின் தீரை சொல்லும் வண்ணங்கள். நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி.
நூற்றாண்டின் மகிழ்ச்சியை கொண்டாடும் பல கோடி உள்ளங்கள். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை. ஸ்ரீ சுகி பார்மா மக்களை தேடி மருந்தகம். 24 மணி நேர சேவை. இலவச ஹோம் டெலிவரி. சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666. எவின் ப்ரோ, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்குது. ப்ரோ ஒரு 8 கிராம்ஸோட கம்மியாக காமிக்கிறீங்களா? 6 grams ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னும் கம்மியாக? இன்னும் 4 grams ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக ப்ரோ? அது 2 கிராம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே காமிக்கிறேன் பாருங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 grams ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சுருக்கோம் மக்களே. 2 grams கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணுங்க, வில் கெட் பேக் டு இட். VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 acres ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Why does school feel so outdated sometimes? We are in grade 11, not the 90s. The world has changed, but our syllabus still the same. Meanwhile, the future is all about AI. Automation, robotics. These are today's careers. So, why wait till college? To start learning future skills. Let's bring the future inside the school curriculum. Sri JM School introduces a robotics, AI in grade 11 group.